பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை என்ன? எந்த பிரச்சனை நீண்ட காலமா நிறைவேற்றாம இருக்கு? எங்களுக்கு ரேஷன் கடை கிடையாது. 1 கிலோமீட்டர் தள்ளி தான் நாங்க ரேஷன் கடைக்கே போகணும். அங்க போனா நாங்க அந்த தெருக்கு போடுறோம், இந்த ஊருக்கு போடுறோம்னு சொல்லி ரேஷன் கடையில அரிசி ஒழுங்கா போட போறது கிடையாது. காவாவுக்கு கட்டி தந்துருக்காரு, காவாவோட தண்ணியே போகாது. சாக்கடை வீடு கூட நாத்தம். இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் கொசு வீட்டுல இருக்க முடியாது, அவ்வளவுக்குள்ள கொசு கடி. பசு வசதி கிடையாது, ஒரு பசு தான் வருது. இந்த லீவ் டைம்ல அதுவும் வராது, பசு கிடையாது. சரியா, மறுபடியும் வீட்டு லைன் தந்தாங்க. ரோட பூரா தோண்டி போட்டுட்டு தெருவுக்குள்ள ஆள் போக முடியாது. மழை பெஞ்சா ஒரு பைக்கு கூட அங்க இருந்து வர முடியாது, அப்படி கிடக்கு. ரோடு போட்டு கேட்டா நாங்க ரோடு போட்டு தர முடியாதுன்றாங்க. இந்த கோயில் தெருக்கு மட்டும் நாங்க எத்தனையோ எங்க ஊர் பசங்களாம் போய் கேட்டதுக்கு இந்த கோயில் தெருவுல மட்டும் ரோடு போட்டு தந்திருக்காங்க. மறுபடியும் ஒரு தெருவுக்கு ரோடு கிடையாது. தண்ணி இந்த டைம்ல தண்ணி வசதி சரியா வராது. மழை டைம்ல வேணா கொஞ்சம் நல்லா தண்ணி வரும். இந்த டைம்ல தண்ணியே வராது. எங்களுக்கு தண்ணி வசதி கிடையாது, ரேஷன் கடை வசதி கிடையாது, ரோடு கிடையாது. பஸ் வசதி கூட நல்ல கூட ஒரு பஸ் வசதி கிடையாது. தான் பஸ் விட்டுருக்கோம் தான் பேரு, அது சரியாவே வராது. 1 மணிக்கு பஸ் போவோம், 3 மணிக்கு தான் பஸ் வரும். நாங்க ஒரு அவசரத்துக்கு போனா பஸ்ஸே கிடையாது. 10 மணிக்கு தான் பஸ், அதை விட்டா 2-3 மணிக்கு தான் பஸ். எங்க ஊர்ல பஸ் வசதி சரியா கிடையாது. எங்க ஊர்ல அவ்வளவுக்குள்ள இதான் இருக்கு. எங்களுக்கு ஒரு திருப்பு கேட்காங்க, நாங்க சொல்றோம், அதோட சரி, அதோட போயிடுறாங்க. மறுபடியும் அது என்ன ஏதுன்னு யாருமே கேட்க போறது கிடையாது, யாருமே வைக்க போறதும் கிடையாது. நாங்க என்ன செய்யணுங்க? ஓட்டு போட்டு செவிச்சோம், நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோங்காவா. ஓட்டு போட்டு முடிஞ்சோன்னா ஒரு கதைங்க நடக்க போறது கிடையாது. எங்க ஊர் பசங்க, எங்க ஊர் ஆட்கள்லாம் பெய்ய கேட்டு கால் கரைஞ்சு போச்சு, வாய் கரைஞ்சு போச்சு. எழுதி கொடுத்தும் இதுங்களா ஒரு இது முடியவும் கிடையாது, ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க தான் பார்த்து எங்களுக்கு செய்யணும். இப்போ உங்களுக்கு தொகுதியோட எம்எல்ஏ யாரு? அப்பா. அவர் இப்போ ஓட்டு கேட்க வந்தாங்களா? வந்தாங்க. என்ன சொன்னீங்க? நாங்க சொன்னோம், ரோடு வசதி போட்டுதாங்க, ரேஷன் கடை கிடையாது, ரேஷன் கடை கட்டிதாங்க, தண்ணி வசதி கிடையாது, அது கட்டிதாங்க. அதுக்கு உங்களுக்கு தண்ணி ஒரு டாங்கி தான், தண்ணி டாங்கிலாம் இன்னும் கெட்டி தர முடியாது. ரோடு ரேஷன் கடை வேணா நாங்க கெட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேச்சுதான். நாங்க பேசுறத ஒரு காத்துலயே கேட்க மாட்டாரு. அவரு பேசுறாரு, அவர் மட்டும் போயிட்டார். இந்த ட்ரிப் எப்படி ஓட்டு போடுவீங்க? இப்போ இந்த ட்ரிப்புக்கு நாங்க மாற்றத்தான் செய்வோம். ஒரு ட்ரிப்பு தானே ஒரு ஆளை பார்க்க முடியும். கரண்ட் மழை பெஞ்சா கரண்ட் சரியா வராது. எங்க ஊருக்கு மழை பெஞ்சா கரண்ட்டுக்கு அங்கதான் ஓடணும். ஒரு கிறிஸ்துமஸ் வரும்போது, நல்ல நாள் வரும்போது கரண்டே சரியா எங்க ஊர்ல கிடையாது. உங்க ஊர் பேர் என்னதுமா? மேல பார்க்கநேரி, ராதாபுரத்து பஞ்சாயத்துல. உங்க எம்எல்ஏ திருவம்பலபுரம் ஒன்றியம். உங்க எம்எல்ஏ யாருமா? எத்தனை தடவை இந்த தொகுதிக்கு வந்திருக்காங்க? உங்களை எத்தனை தடவை பாத்துருக்காங்க? அவங்க எத்தனை தடவை இந்த எலெக்ஷன் நேரங்கள்ல தான் வராங்க. மறுபடியும் எப்படி வராங்க? ஏதாவது ஒரு சம்பவத்துக்கு வந்துட்டு போயிருந்தாங்க, அவ்வளவுதான். எலெக்ஷன் நேரம் தான் எல்லாருமே வர்றது, ஓட்டு கேட்கறது. நாங்க எங்க குறைகளை சொல்றோம், மறுபடியும் அதை மாதிரி ஜெயிச்ச பத்தி கண்டு காணாத மாதிரி போறாங்க, அவ்வளவுதான். அடுத்த தடவை அவர் வருவாருன்னு நினைக்கிறீங்களா? என்னையா அடுத்த தடவை அவங்க வருவாங்கிறது அது கடவுள் செயல். யாரை கொண்டு அமைக்காரோ அது அவருடைய செயல். நல்ல ஒரு பிரச்சனைகளை தீர்க்காத ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு அடுத்த தடவை வேணும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி நாங்க நினைப்போம்? எங்க பிரச்சனை தீர்க்கிற ஒரு எம்எல்ஏ தான் கடவுள் எங்களுக்கு கொண்டு வரணும். எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல படிப்பு, உத்தியோகத்துக்கு செய்யற மாதிரி எல்லா இதுவும் செஞ்சு கொடுக்குற மாதிரி. பிள்ளைகளுக்கு நாங்க ஒரு கையெழுத்து வாங்கணும்னா கூட நாங்க தடுமாடிக்கிட்டு தான் அலையுதோம். ஓட்டு போடுறதுதான் மிச்சம். அவங்க வாங்கிட்டு போனது, ஓட்டு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் எங்க பிள்ளைகளுக்கு ஒரு கையெழுத்து வாங்க கூட நாங்க தடுமாடிக்கிட்டு அங்க போங்க, இங்க போங்க, அங்க போங்க, இங்க போங்க அப்படின்ட்டு ரொம்ப இதாதான் இருக்கு. எம்எல்ஏ எல்லாம் போய் பாத்துருக்கீங்களா? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நாங்க எல்லாம் சொல்லிதான் அவங்க ஓட்டு கேட்க வரச்சுலாம் நாங்க சொல்லி பார்த்தாச்சு. எத்தனை வருஷமா சொல்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு எந்த வித பிரயோஜனமும் இல்லை. ஆமா, அவங்க அது ஓட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்க தொகுதிக்கு வந்திருக்காங்களா? தொகுதிக்கு வருவாங்க, நன்றி சொல்லுவாங்க, வேற ஓட்டே போயிடுவாங்க, அவ்வளவுதான். அச்சம்பாடு பஞ்சாயத்து புதூர். இந்த ஊர்ல பஸ் வசதி இல்லவே இல்லை. ஸ்கூல் பிள்ளைகள்லாம் பைக்கில் தான் கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கு, அப்படின்னா ஆட்டோப்படி தான் கூப்பிட்டு போக வேண்டியிருக்குது. பஸ் வசதி சுத்தமாக இல்லை, ரோடு வசதி இல்லை. குடிக்கிறதுக்கு தண்ணி வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் வருது, 2 நாள் கூட வராது, 1 நாள் தான் வரும். அந்த மாதிரி நிலைமையாக இருக்குது. அதனால் இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். 2வது இதை பற்றி கோரிக்கை வச்சுருக்குறோம். அந்த கோரிக்கை அவங்க ஏற்றுக்கிடவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நாங்கள் பஞ்சாயத்து கவுன்சிலர்ட்டையும் சொல்லியிருக்கிறோம், அது போக எம்எல்ஏட்டையும் சொல்லியிருக்கோம், அப்பா எம்எல்ஏட்டையும் சொல்லியிருக்கோம், மனு கொடுத்துருக்குறோம். அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. குடி தண்ணீருக்கு வசதி இல்லவே இல்லை. பஸ் வசதி, அதாவது 7 மணி 8 மணிக்கு அப்புறம் பஸ்ஸே கிடையாது. ஸ்கூல் பிள்ளைகள் 9 மணிக்கு தான் பஸ்ஸுக்கு போகும். அந்த பஸ்ஸு கிடையாது, ஆட்டோவில் தான் பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க.
ஆட்டோவில் பைக்கில் தான் கூட்டி போயிட்டு இருக்காங்க. அதனால பஸ் வசதி கட்டாயம் தேவை. இதை பற்றி அப்பாவை முன்னாடி நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். அவங்க அதை கண்டுக்கிறாங்க. இப்போ இந்த இதுக்கு வந்து இந்த தேர்தல் அப்பாவை எம்எல்ஏ வந்து அப்பாவை மேலேயே நாங்கள் கட்டாயம் ஓட்டு போடவே மாட்டோம். ஆமாம், திமுகவுக்கு ஓட்டு போடவே மாட்டோம். ஓகே, நல்ல செயல் செய்கிறவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஓகே, யார் நல்லது செய்வாங்களோ அவங்களும் ஓட்டு போடுறதுக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். சரி, நன்றி. எங்க ஊர்ல இப்ப ஒரு வருஷமா குடி தண்ணியே இல்ல. மக்கள் பூரா ஆனவளத்து ஊருக்கு போய் காத்து கிடக்காங்க. ஒரு 2 கேனு தண்ணி எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் காத்து கிடக்காங்க. இதெல்லாம் அவங்க தீர்க்கக்கூடிய முறையில தீர்த்து ஆகணும். தண்ணி இந்த தண்ணி குடிக்க முடியாதுயா, துணி துவைக்க முடியாது, குடிக்க முடியாது, சோறு பொங்க முடியாது. இப்ப பொங்குற சோறு என்ன 1/2 மணி நேரத்துக்குள்ள நொந்து போகும். இப்ப அடிக்க வெயில். எங்களுக்கு குடிநீர் வேணும், வேற ஒரு லைப்ரரி வேணும், படிக்கிறதுக்கு பஸ் வசதி. பஸ் வந்து எப்போதும் போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு இப்ப குடிநீர் தான் பிரச்சனை. குடிநீர் கட்டாயம் வரணும். இப்போ உங்களோட இது மாதிரி குடிநீர் பிரச்சனை இருக்குன்னு உங்களோட எம்எல்ஏக்கு ஏதாவது கோரிக்கைகள் வச்சீங்களா? கோரிக்கை ஏற்கனவே வச்சாச்சு. நம்ம மக்களுங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் இல்ல, எவ்வளவு நாளா கோரிக்கை வச்சிருக்கீங்க? அது இப்பதான் வருஷம் 2-3 வருஷமா வச்சாச்சு. தண்ணி வேணும் எங்களுக்கு வசதி அப்படின்ட்டு. பைப்ப போடுறாங்க, தோண்டுதாவ, அப்படி செய்தாவ, இப்படி செய்தாங்க, காசு கேட்காங்க. பஞ்சாயத்துல காசு கொடுத்து நாங்க அந்த தண்ணியை வாங்காட்டினா என்ன?